வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல பச்சை பயிரை வச்சு ஒரு ஆரோக்கியமான பருப்பு பொடி பண்ண போறோம். தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை 1/2 கப், பச்சை பயிறு 1/4 கப், மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், வரமிளகாய் 1, பூண்டு பல் 3, கட்டி பெருங்காயம் இது தூள் பண்ணோன்னா 1/4 டீஸ்பூன் வரும், கல்லுப்பு, நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன். இங்கே நான் ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சிடுறேன். இந்த பொட்டுக்கடலையை முதல்ல நம்ம வறுத்துடலாம். தீ மிதமான தீ தான் வச்சுருக்கேன். இது நல்லா மொறுமொறுப்பாயிடுச்சு. இதை நம்ம இப்போ வேற ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். அடுத்தது இந்த பச்சை பயிரையும் இந்த வரமிளகாயும் ஒன்றாவே வறுத்துடலாம். இப்போ இந்த பச்சை பயிரும் நல்லா நிறம் மாறிடுச்சு, மிளகாயும் வறுபட்டுருச்சு. இதையும் அதே பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அடுத்தது மிளகு சேர்த்துருக்கேன். இந்த மிளகும் நல்லா பொரியுது. இதையும் நம்ம அதே பிளேட்க்கு மாற்றிக்கலாம். ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகமும் நல்லா பொரியுது. இதையும் அதே பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அடுத்தது கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தூளுப்பு சேர்த்திங்கன்னா வறுக்க தேவையில்லை. நான் கல்லுப்பு சேர்க்கறதுனால இதை லேசாக வறுத்துக்கிறேன். இதுவும் நல்லா பொரியுது. இதையும் நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்க இந்த நல்லெண்ணெயை சேர்க்குறேன். இதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இந்த பூண்டை நம்ம இந்த எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பூண்டு இப்போ ஒரு 1/4 வாசி நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இதில் இந்த கட்டி பெருங்காயத்தை சேர்த்துடலாம். தூள் பெருங்காயமாக இருந்தால் நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இது கட்டி பெருங்காயமாக இருக்கிறதுனால இதை நம்ம கொஞ்சம் பொரிச்சு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த பூண்டும் இந்த பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் அடுப்பு அணைச்சிட்டு இதையும் அந்த பிளேட்லேயே மாற்றிக்கிறேன். வறுத்து வச்ச இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறோம். இப்போ இந்த மிக்ஸி ஜாருக்கு எல்லாத்தையும் மாற்றிருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதை நான் நல்லா ஒரு நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், பார்த்தாவே தெரியும். ஆரோக்கியமான பச்சை பயிறு பருப்பு பொடி இங்கே தயாராக இருக்குது. இதை நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ்க்கு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த பொடியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுட்டு இதில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது கூட சைடிஷ்க்கு நான் உருளைக்கிழங்கு வறுவலும் கவுனி அரிசியில் ஒரு ஸ்வீட்டும் பண்ணியிருக்கேன். இந்த ஆரோக்கியமான பச்சை பயிறு பருப்பு பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.